ஐயா, நீங்க சுப்பிரமணிங்கிறது? நான் தான் தம்பி. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். இன்ஸ்பெக்டர் மனோ இருக்கார் இல்லையா? ஆமா. அவரு உங்க அட்ரஸ் கொடுத்தாரு. என்னப்பா, போலீஸா? ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும். என்ன விஷயம்? ஏப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலையேப்பா. இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். ஒரு லாரி வந்து ஒருத்தர் மேல மோதிருச்சு. அப்போ நீங்க தான் அந்த வழியா ஒரு வண்டியை டோ பண்ணி போயிட்டு இருந்தீங்க. ஆக்சிடென்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி? தம்பி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லையேப்பா. ஐயா ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. போற பக்கத்துல அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டது எங்க அப்பாங்க ஐயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. ஆமா தம்பி. ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்க தான் அந்த வழியா ஒரு காரை டோ பண்ணிட்டு போனீங்க ஐயா. ஆமா ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயா, நீங்க அந்த வழியா கடந்து போகும்போது யார் யார் பக்கத்துல இருந்தாங்கன்னு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? அப்போ ஆக்சிடென்ட் ஆனவர் ரோட்ல கிடந்தாரு. கூட ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருந்தான். அப்ப அங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன பார்த்ததும் கிளம்பிட்டாங்கப்பா. அவங்க முகத்தை கூட நான் சரியா கவனிக்கலப்பா. எனக்கு அன்னைக்கு வேலை வேற அதிகமா இருந்துச்சா, சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா அதுல ஒருத்த மட்டும் உன் மச்சான் செத்துட்டாரா பாடுறான்னு மட்டும் சொன்னான். அது மட்டும் என் காதுல விழுந்தது. என்னையா சொல்றீங்க? ஆமா தம்பி. அதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, சொன்னவன் முகத்துல எந்த ஒரு பதட்டமுமே இல்ல. அப்படி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும் போது அவன் பேசின தொனியே சரியில்லைப்பா. அது எனக்கு ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியல. ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் அதை பெருசா எடுத்துக்காம கிளம்பிட்டேன். ஐயா, பேசினவரு பாக்குறதுக்கு எப்படி இருந்தாரு? அவரோட போட்டோ கண்டா உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? இல்ல தம்பி, அவரு பேச்சு குரல் மட்டும்தான் இன்னும் காதுல இருக்கு. முகம் சரியா ஞாபகம் இல்ல தம்பி. எனக்கும் வயசாயிடுச்சுல்ல. அப்பா அவருக்கு மச்சானா கண்டிப்பா அவரு தமிழோட அப்பாவா தான் இருக்கணும். ஐயா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க தம்பி. நீங்க என் கூட வரணும்யா. எங்க? இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்த எங்க வீட்டுல வந்து சொல்லணும்யா. இல்லப்பா, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குப்பா. ஐயா ப்ளீஸ் ஐயா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. பிடிங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கய்யா, ப்ளீஸ்யா. சரி, நீங்க போங்க, நான் சட்டையை போட்டு வரேன். சரி வாங்க. போங்க தம்பி. வாங்க ஏறிக்கோங்க. சரி. ஏதாவது எழுதி காட்ட முடியுமா? என் கூட இருந்த செல்வரத்னம் என் தங்கச்சி புருஷன். அவர் தான் என்னை கொல்ல சொன்னாரா? தமிழ், எனக்கு நல்லாவே தெரியும். இவர்கிட்ட யார் அதை செய்ய சொன்னான்னு எப்படி கேட்கறது? அதனால தான் செல்வரத்னம் பேரை சொல்லி கேட்டேன். அப்புறம் யார் உங்களை செய்ய சொன்னதுன்னு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? என்ன சொல்றாருமா? இப்படி தாங்க அடிக்கடி அந்த பக்கம் கையை நீட்டி ஏதோ சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு புரியல. அம்மா, இது எங்க ஃபோன் நம்பர். ஒருவேளை உங்க புருஷனால் அதை பத்தி சொல்ல முடிஞ்சா, யாருன்னு அடையாளம் காட்ட முடிஞ்சா எனக்கு தயவு செஞ்சு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். தமிழ், என்ன தமிழ், ஆளை கண்டுபிடிச்ச எந்த தகவலும் கிடைக்கலையே. விடுங்க மாமா, பாத்துக்கலாம். கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு மாமா. சரிம்மா.
நாங்க வரோம். வாங்க சார். ஐயா வரோம். வாம்மா. என்ன கணேசா, உன் தங்கச்சி பையன்கிட்ட ஏதாவது சொன்னியா? அவன் கேஸ வாபஸ் வாங்குறதுக்கான முடிவு எடுத்திருக்கானா இல்லையா? அட நீ வேறனே, அவன் கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தனே, அவன் என் பேச்ச கேட்கிற மாதிரியே இல்ல. அவன் போற வேகத்தை பார்த்தா நாம மாட்டி போமோன்னு சந்தேகமா இருக்குன்னு. என்னையா சொல்ற? ஆமாண்ணே, சிபி அந்த மெக்கானிக்க போய் மீட் பண்ணிருக்கானே. மெக்கானிக்கையா? யோ, உண்மையை சொல்லிருப்பானா? என்ன பேசுனாங்க என்ன ஏதுன்னு தெரியலண்ணே. ஆனா 2 பேரும் ஒன்னா கிளம்பி இருக்காங்க. யோ, ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். என்ன இந்த ஆள் அவசரம் புரியாம? குறிஞ்சி சார். சொல்லுங்க சார், அந்த கணேசனோட தங்கச்சி புருஷனும் அவர் மருமகளும் கிளீனர் சண்முகத்தை மீட் பண்ணிருக்காங்க சார். என்னையா சொல்ற? ஆமா சார், உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரமா அவங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி வை, நான் கூப்பிடுறேன். சரிங்க சார். சொல்ல. உன் மருமகன் ஒரு பக்கம் மெக்கானிக்க பார்த்தா, உன் மச்சான் அந்த சண்முகத்தை பார்க்க போயிருக்காயா? யாரு? என்னென்ன சொல்ற? அந்த கிளீனர் சண்முகமா? ஆமாயா. ஐயோ, அவனுக்கு பேச்சு வராதுல்ல. அவன் ஒரு மாதிரி கை கால் முடியாம தானே படுத்துட்டு இருந்தான். இருக்காயா, ஆனா அவன் ஜாடையில பேசுவானே. அவன் பொண்டாட்டி கூட இருக்காளே, ஏதாவது உளறிட்டா? அண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? என்ன பண்றதா? 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் உண்மையை சொன்னாலும் நம்ம கதை முடிஞ்சது. இந்த பாரு கணேசா, நீ சொன்னேன்னு தான் நான் எல்லா தப்பையும் பண்ணேன். எல்லா தப்ப பண்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ உன் கூட சேர்ந்து என்னையும் முடிச்சு விட்டுறாத. ஒருவேளை நாளை பின்ன நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சா, நீ தப்பை ஏத்துக்கிட்டு உள்ள போயிடு. என்னைய மாட்டி விட்டுறாத. நான் வெளியில இருந்தாதான் உனக்கு நல்லது. நாளை பின்ன உன்னை காப்பாத்தணும்னாலும் நான் வெளியில இருக்கணும், புரியுதா? யோ யோ, வாய முடியா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? பிரச்சனை வந்தா உடனே தப்பிச்சு ஓட பாக்குற பத்தியா? அந்த அளவுக்கெல்லாம் போகாது. அப்படி நான் போகவும் விட மாட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல போனை வை. பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன்.